ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தானுக்கு எதிராக மத்திய அரசு பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. ஏற்கனவே சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக அறிவித்ததுடன் பாகா அட்டாரி எல்லை பாதையை மூடியது. இந்தியா வந்த பாகிஸ்தானியர்களை வெளியேற உத்தரவிட்டது. பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான் எல்லைக்குள் பறக்க தடை விதித்தது. இதன் ஒரு பகுதியாக பாகிஸ்தானிலிருந்து வரும் அனைத்து வகை பொருட்களின் இறக்குமதிக்கும் அதிரடியாக தடை விதித்துள்ளது. இன்னொரு பக்கம் எந்த நேரத்திலும் பதிலடி கொடுக்க பாகிஸ்தானுக்குள் புகுந்து நம் ராணுவம் தாக்குதல் நடத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி ஒரு பதற்றமான சூழலிலும் தொடர்ந்து இந்தியாவை சீண்டும் வகையில் பாகிஸ்தான் நடந்து கொள்கிறது. குறிப்பாக அந்நாட்டின் ராணுவ தளபதி, அமைச்சர்கள் என பலரும் எரியும் தீயில் எண்ணெய் ஊற்றும் வகையில் வாய்ச்சவடால் பேசி வருகின்றனர். இந்த நிலையில் இந்தியா போர் தொடுத்தால் தக்க பதிலடி கொடுப்போம் என பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் கூறியதாக ரகசிய தகவல் வெளியாகியுள்ளது. ராவல்பிண்டியில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் ஆசிம் முனீர் தலைமையில் நடந்த ராணுவ சிறப்பு படை தளபதிகள் கூட்டத்தில்தான் இதை தெரிவித்துள்ளனர். பஹல்காம் தாக்குதலால் இந்தியாவுடன் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இந்த திடீர் கூட்டம் நடந்துள்ளது. கூட்டத்தில் பங்கேற்ற ராணுவ உயரதிகாரிகள் இந்தியாவின் குற்றச்சாட்டுகளுக்கு கவலை தெரிவித்ததுடன் எதையும் எதிர்கொள்ள தயார் எனவும் தளபதியிடம் உறுதியளித்துள்ளனர். இந்தியாவின் எந்தவொரு முயற்சியையும் உறுதியுடனும் தெளிவுடனும் எதிர்கொண்டு தோற்கடிப்போம். அதே நேரம் பாகிஸ்தான் இறையாண்மைக்கும் வளர்ச்சிக்கும் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக் கொள்வோம் என்று சபதம் எடுத்ததாகவும் கூறப்படுகிறது.